السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تأكلوا أموالكم بينكم بالباطل. قال النبي صلى الله عليه وسلم: إن الله طيب لا يقبل إلا طيبا، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் உலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தில் 188வது திருவசனத்தில் சொல்வான்: வலா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். உங்களுக்கிடையில் அநியாயமாக நீங்கள் பிறரது பொருளை சாப்பிட வேண்டாம். மற்றொரு இடத்திலே சூரத்துல் பக்கராவுடைய 172வது திருவசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் த்வய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். உங்களுக்கு நாம் ரிஸ்க் அளித்திருக்கிறவற்றில் நல்லதையே நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்கிற இரண்டையும் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்வார். கண்மணியாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், லா யக்பலு இல்லா தய்யிபா, அவன் பரிசுத்தமானதையே ஏற்றுக்கொள்கிறான், கபூல் செய்கிறான். எனவே நம்முடைய வருமானமும் நம்முடைய உண்ணுதல் குடித்தலும் நிச்சயம் ஹலாலானவைகளாக இருக்க வேண்டும், ஹராமானவைகளாக இருக்கக்கூடாது. ஹராமானவைகள் நம் கைவசம் வந்தால் அது நமக்கு சொந்தமானதல்ல, அது முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு சொந்தமானது. அதை அப்படியே கொடுத்து விட வேண்டும், நன்மையை நாடாமல் என்று முஃபக்கிஹீன்கள் நமக்கு விளக்கம் சொல்வார்கள். அதனாலதான் பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்றதை கூட நம்ம எவ்வளவு பணம் டெபாசிட் பண்ணியிருக்கிறோமோ அது நமக்கு சொந்தமானது, சேமிப்பு, தவறல்ல. அதற்காக எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருதோ, வட்டி வருகிறதோ அது நமக்கு சார்ந்ததல்ல, அது நமக்கு சொந்தமானதல்ல. எனவே அந்த பணத்தை எடுத்து நன்மையை நாடாமல் ஏழைகளுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது நமக்கு சொந்தமானதல்ல. எது ஹலாலான முறையில், எது மார்க்கம் அனுமதித்த ரீதியில் நமக்கிடத்தில் நம்மிடம் வந்து சேர்கிறதோ அதுதான் சத்தியமானது, அதுதான் நமக்கு சொந்தமானது.
எது அநியாயமாக பிறருடைய சொத்தை, பிறருடைய பணத்தை, பிறருடைய பொருளாதாரம் நியாயமற்ற முறையில் ஹலாலான வழி இல்லாத ரீதியில் நம் கைவசம் வந்தால் அது நம் கைவசம் இருந்தாலும் நமக்கு சொந்தமானதல்ல என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. பொதுவாக மீன் வித்த பணம் நாருமான்னு கேட்பாங்க. மீன் வித்து அதிலிருந்து வர்ற காசு நாராக போகுது, எதை வித்தாலும் காசு காசு தானே மாறும். ஆனால் இஸ்லாமிய பார்வையில் மீன் வித்த பணம் நாரும். நாற்றம் அடிக்காவிட்டாலும் கூட உண்மையில் நாற்றம் இருக்கும். மீன் விற்பது ஹலால், அதனால் அதுவும் ஹலால், பிரச்சனை இல்லை. ஹராமான வியாபாரத்தின் மூலமாக ஒரு பணம் வந்தால் அந்த பணம் அந்த ஹராத்தின் தன்மையை வெளிப்படுத்தும், இருக்கும். அது எல்லா பணத்தையும் போல பணமாக இருக்காது, டிஃபரெண்ட் இருக்கும். சமீப காலங்களாக நோபல் பரிசு மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எனக்கு தான் நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. பல நாடுகளும் அவருக்கு நோபல் பரிசை பரிந்துரைத்தது. அதனால நோபல் பரிசு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பேசு பொருளாக ஊடகங்களிலேயும் உலகத்திலேயும் மாறி போயிருக்கிற நேரம். இந்த நோபல் பரிசு எங்கிருந்து வருது, யார் கொடுக்கிறார், இது எப்படிப்பட்டது என்ற வரலாறை பார்த்தால், ஆல்பிரட் நோபல் ஸ்பெயின்ல பிறந்த மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர், ஆராய்ச்சியாளர். இந்த ஆல்பிரட் நோபல் சுமார் 355க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள், புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறார். இவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளில் பெரும்பாலானவை ஆயுதங்கள் சம்பந்தப்பட்டது. அதிலேயும் மிக குறிப்பாக தற்காலத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஏவுகணையுடைய தன்மை என்ன அப்படின்னா, ஒரு கனமான ஸ்ட்ராங்கான பொருளை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் செலுத்துகிற சக்தி இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் உண்டு. இந்த பாலிஸ்டிக் ஏவுகணையை கண்டுபிடித்தவர் ஆல்பிரட் நோபல். இது மாதிரியான அழிவுகளை தரக்கூடிய ஏராளமான அணு உலைகளையும் ஆயுதங்களையும் கண்டுபிடிக்க காரணமாக இருந்தவர் தான் ஆல்பிரட் நோபல். டயமைட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வெடிப்பொருள், அதை கண்டுபிடித்தவரும் இவர்தான். இப்படி இவர் பெரிய ஆய்வாளர், பெரிய கண்டுபிடிப்பாளர். அதிகமான கண்டுபிடிப்புகளை இது சம்பந்தமாக அவர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிக்கிறதுனால இவருக்கு அதிகமான பணம் வருது, ஹலாலாக சம்பாதிக்கிறார். இவருடைய சொந்த முயற்சி, இவர் கண்டுபிடித்த ஆயுதங்கள், இந்த ஆயுதங்களை சப்ளை பண்றாரு. இவர் அந்த ஆயுதங்கள் தயாரிப்பதற்குண்டான உரிமை வச்சிருக்கிறாரு. உரிமை வாங்கிதான் அதை செய்யறாரு. உரிமை பெற்று சரியான முறையில் அந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு அதை செயல்படுத்துறார். அதனால இவருக்கு அதிகமான பணங்கள் குமிஞ்சுது. பெரிய மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தார். ஐரோப்பால அந்த சந்தர்ப்பங்கள்ல மிகப்பெரிய சண்டைகள் நடந்து கொண்டிருந்த நேரம், இவருடைய கண்டுபிடிப்புக்கு பிறகு மக்கள் எல்லாம் கொத்து கொத்தாக சாகடிக்கப்பட்டார்கள். ஏன்னா இந்த ஆயுதத்தினுடைய பவர். சாதாரணமா ஒரு துப்பாக்கி எடுத்து சொல்றதுக்கும் ஒரு அணுகுண்டு போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. துப்பாக்கியால் 10 பேரை 10 தடவை சுட வேண்டியது வரும். ஒரு குண்டுங்கிறது 10 பேரை ஒரே சமயத்தில் அழிச்சது. இப்ப இவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஆயுதம் சம்பந்தப்பட்டது. இவருடைய இந்த கண்டுபிடிப்பினால பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக செத்து போனார்கள். இந்த சூழல்ல தான் 1888வது வருஷம் ஆல்பிரட் நோபலினுடைய சகோதரர் லுட்விக் என்பவர் செத்து போயிடுறாரு. அந்த காலத்திலே இருந்திருக்கு. பொதுவா யாராவது ஒரு பெரியவர் செத்துட்டாரு அப்படின்னா செய்தியை முதலில் சொல்வது யார் அப்படின்றதுல ஒரு போட்டி. அந்த போட்டியில யாராவது நம்ம தான் முதல்ல இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரான்ஸ் செய்தித்தாள் செத்தவர் லுட்விக், அதாவது நோபலினுடைய சகோதரர், ஆனா செய்தியை முந்திக் கொடுக்கணுங்கிறதுக்காக தவறாக கணித்த அந்த செய்தித்தாள் நோபலே இறந்துட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த செய்தியை தன்னுடைய பத்திரிகையில முதல் பக்க விஷயமாக தி மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் இஸ் டெட், ஒரு மரண வியாபாரி இறந்து போனார் அப்படின்னு தலைப்பு போடுது. அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் செத்து போனதை ஆல்பிரட் நோபல் இறந்து போனார்
பெரும் விஞ்ஞானி இறந்து போறார், ஒரு பெரும் கண்டுபிடிப்பாளர் இறந்து போனார் அப்படின்னு சொல்றதுக்கு மாற்றமாக அந்த செய்தி எப்படி வெளிவருகிறது என்றால், தி மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் இஸ் டெட், ஒரு மரண வியாபாரி செத்து போனான் அப்படின்னு செய்தி வருது. இது அவரே படிக்கிறார். எப்படி இருக்கு? தன்னை பற்றி தன்னுடைய மரண செய்தியை அவர் படிக்கிறார். படிக்கும் போது அப்ப எனக்கு பின்னால் நான் செத்து போனா என்னை இந்த உலகம் எப்படி பார்க்கும், நான் யார், என்ன நல்லவன் சொல்லுமா கெட்டவன் சொல்லுமா என்பதை யதார்த்தமா அவர் புரிந்து கொள்கிறார். இதுதான் மனிதர்களுடைய மனோநிலை. என்னை பற்றி உண்டான மனோநிலை மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னா, நான் பெரிய விஞ்ஞானி என்பதல்ல, நான் பெரிய ஆய்வாளர் என்பதல்ல, நான் மரணத்தை ஏற்படுத்தக்கூடியவன், பல பேரை செத்து ஒழிப்பதற்கு காரணமாக இருந்தவன் என்பதுதான் எல்லோராலும், நான் எல்லாருடைய மனசிலேயும் இப்படித்தான் இடம் பிடித்து இருக்கிறேன் என்பதை ஆல்பர்ட் நோபல் தெரிஞ்சுக்கிறார். அதுக்கு பிறகுதான் அவர் தன்னுடைய சொத்துல அதிகமான பங்கை, அதாவது அவருடைய சொத்துல 94%, 6% தான் தன்னுடைய சொந்தத்துக்கு உள்ளது. மீதி 94% முழுக்க முழுக்க நோபல் பரிசுக்காக அவருடைய பேர்ல தான், ஆல்பர்ட் நோபல் அவருடைய பெயரில் தான் இந்த பரிசு ஒவ்வொரு வருடமும் கொடுக்கப்படுகிறது. யார் இந்த சமுதாய உலகம் என்ன நினைச்சு வச்சிருக்குன்னா, இந்த சமுதாயத்தை அழிப்பதற்கு நான் காரணமா இருந்தேன் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கு. ஆனா என்னுடைய சாவுக்கு பிறகு என்னுடைய பொருளாதாரம் எதுக்கு செலவாகணும் அப்படின்னா, இந்த சமுதாயத்தில், இந்த சமூகத்தில் யார் உயர்ந்த கண்டுபிடிப்புகளை, இந்த சமூகத்தை வாழ வைப்பதற்குண்டான கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு என் சொத்து போய் சேரணும் அப்படின்னு அவர் உயிர் எழுதுகிறார். இயற்பியல், வேதியியல், அமைதி, மருத்துவம், இலக்கியம், இந்த துறைகள்ல யார் சமுதாயத்தில் கொடிகட்டி பிறக்கிறார்களோ, நல்லவங்களா இருக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த நோபல் பரிசு அளிக்கப்பட்டு வருகிறது. அதுல மிக குறிப்பாக அமைதிக்குண்டான நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. அதுல சில நிபந்தனைகளும் இருக்கு. என்னென்ன அமைதி? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, நான் போய் அமைதிப்படுத்திட்டேன், அதனால எனக்கு தான் நோபல் பரிசு வேணும் அப்படின்னு ட்ரம்ப் கேட்கிற மாதிரி எல்லாம் கேட்க முடியாது. அது சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த நிபந்தனைகளுக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த அமைதிக்குண்டான நோபல் பரிசு மற்ற நோபல் பரிசுகளை விட, மற்ற துறைகளுக்கு கொடுக்கப்படுகிற நோபல் பரிசை விட அமைதிக்காக கொடுக்கப்படுகிற நோபல் பரிசுக்கு வர்த்து ஜாஸ்தி. ஏன்னா அதுதான் அதிகமாக கவனிக்கப்படத்தக்க ஒரு பிரைஸாக, உலக அரங்கில் கவனத்துக்குள்ளான ஒரு பிரைஸாக இருக்கிறது. இப்ப இந்த நோபல் பரிசு 2008 வருஷத்துல அந்த அவர் விட்டு போன 94% அவருடைய சொத்தினுடைய மதிப்பு $186 மில்லியன் அமெரிக்க டாலர், இந்திய மதிப்பின்படி 1650 கோடி ரூபாய், 1650 கோடி 2008. அத அவங்க என்னென்ன வியாபாரம் பண்ணணுமோ, என்ன செய்யணுமோ அந்த இது பெருகி கொண்டே இருக்கும். அந்த சொத்து மதிப்புக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் நோபல் பரிசினுடைய அமௌண்ட்டும் ஏற்றத்தாழ்வுகளுக்கு உள்ளதாக மாறும். ஆக இவ்வளவு ஒரு பெரும் தொகையை ஆல்பர்ட் நோபல் என்கிற அவருடைய குற்ற உணர்ச்சிக்காக, நான் இவ்வளவு பேரை செத்து சாவடிச்சிட்டேனே, என்னால இவ்வளவு பேர் இறந்து போனாங்களே, என்னுடைய கண்டுபிடிப்பினால் இவ்வளவு பெரிய மோசம் இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டுடுச்சே, நான் இதுக்கு ஏதாவது ஒரு பிரயாசித்தம் பண்ணணுமே, இதுக்கு நான் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணுமே அப்படின்னு நினைத்ததனுடைய வெளிப்பாடுதான் நோபல் பரிசு. நோபல் பரிசு பெரும் பரிசாக, உயர்ந்த பரிசாக கருதப்படுகிறது. ஆனால் உண்மையில் நோபல் பரிசு என்பது இரத்த வாடையின் அடையாளம் தான். அவருடைய ஆயுதங்கள் வித்து அதிலிருந்து மக்களை கொண்டு குவித்து வந்து அவருக்கு கிடைத்த அந்த சொத்தினுடைய மதிப்பீட்டில் இருந்துதான் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது என்றால், ஒரு ஆல்பர்ட் நோபலுக்கு ஏற்பட்ட அந்த மன வலி இன்னைக்கு நம்மள பல பேருக்கு ஏற்படுறது இல்லை என்பதுதான் வேதனை. ஆல்பர்ட் நோபல் அவருக்கு ஏற்பட்ட ஒரு மனவலி, சரியாக செய்தா, எல்லாம் பண்ணா, வித்தது, ஆனாலும் அவனுடைய மனசு உறுத்திச்சு. என்ன உறுத்திச்சு? என்னுடைய கண்டுபிடிப்பு இந்த சமுதாயத்தை மேன்மைப்படுத்தி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த சமுதாயத்தை உயர்வுபடுத்தி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஆனா என்னுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் மனிதர்களை கொத்து கொத்தா சாவடிச்சிருச்சு, மனிதர்களுடைய அழிவுக்கு என்னுடைய கண்டுபிடிப்புகள் காரணமாயிடுச்சு என்று அவனுடைய உள் மனசு அவனை காயப்படுத்திச்சு, பேசிச்சு. அதனுடைய வெளிப்பாடாக அவன் இதை செய்தான் என்பதை
புரிய முடிகிறது. 1897 நார்வேனுடைய பாராளுமன்றம் அவருடைய உயிலை இறுதி செய்து 1900 ஒவ்வொரு வருடமும் இந்த நோபல் பரிசு தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. இதனுடைய கதை இன்னும் சுவாரஸ்யமானது. இதனுடைய வரலாறுகளை படிச்சா இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் உண்டு. நமக்கு தேவை இவ்வளவுதான். அவருக்கு இருந்த அந்த மன உறுத்தல் கண்டிப்பாக இருக்க வேண்டிய இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்த நமக்கு ஏன் இருக்கிறது இல்ல? நம்முடைய உழைப்பினால் நமக்கு வந்து சேருகிற சொத்து, நமக்கு வருகிற பணங்காசுகள், இவைகள் எல்லாம் எப்படி வருது? ஹலாலா வருதா, வாசத்தோட வருதா, நாட்டத்தோட வருதா அப்படின்றத ஏன் பார்க்கிறது இல்ல? இது எந்த வழிகளில் வருகிறது, எந்த வழியில நமக்கு வந்து சேருகிறது, அதை நாம் எப்படி செலவு செய்கிறோம் என்பதை அதிகமாக யோசிக்க வேண்டிய சமூகம் இஸ்லாமிய சமூகம். 17வது சூராவின் 27வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார், இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன் வ கான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. இஸ்ராஃப் செய்யக்கூடியவர்கள், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் முபத்திரீன், அவர்கள் கானூ இஹ்வான ஷயாத்தீன், அவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை. யார் ஹராமான வழிகளில் சம்பாதிக்கிறார்களோ, தேவையற்ற வழிகளில் சம்பாதிக்கிறார்களோ, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரயீசுல் முஃபஸ்ஸிர், திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தலைவர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், முபத்திர் தப்தீர் என்றால் அல் இன்ஃபாக்கு ஃபீ கைரி ஹக்கின், அநியாயமாக செலவு செய்வது. அநியாயமாக செலவு செய்கிற செலவீனம் முபத்திர். அல்லாஹ் அநியாயமாக செலவு செய்பவர்கள் குறித்து குர்ஆனில் சொல்கிறார், இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், அவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள். அதோட உடல வகான ஷைத்தான் லிரப்பிஹி கஃபூரா, அவன் தன் ரப்புக்கு மாறு செய்பவனாக இருந்தான். அந்த ஷைத்தான் தன் ரப்பு, தன்னுடைய அல்லாஹ் என்ன சொன்னானோ அதுக்கு மாறு செய்பவனாக இருந்தால். அந்த வார்த்தையை சேர்த்து சொல்லி அல்லாஹ் சொல்கிறார், யார் முபத்திராக அநியாயமான முறையில் ஹலாலான முறையில் இல்லாமல் சம்பாதிக்கிறார்களோ, யார் அநியாயமாக செலவு செய்கிறார்களோ, இந்த இரண்டு கூட்டமும் முபத்திரை சார்ந்தவர்கள். அநியாயமாக செலவு செய்கிற கூட்டமும் அநியாயமாக சம்பாதிக்கிற கூட்டமும் இவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள். ஷைத்தான் தன்னுடைய ரப்புக்கு மாறு செய்தால் இவர்களும் தன் ரப்புக்கு மாறு செய்பவர்கள் தான் என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. எப்படியும் பணம் வந்துதான் ஆகும். நமக்கு அல்லாஹ் என்ன ஹக்க எழுதியிருக்கிறானோ அது நமக்கு வந்தே தீரும். கொண்டாடப்படக்கூடிய திங்கட்கிழமை வரக்கூடிய தீபாவளி கேட்கவே வேணாம். பட்டாசு வியாபாரமும் சரி, பட்டாசு கொளுத்துறதும் சரி, ரெண்டுலையுமே முன்னிலையில் இருப்பவர்கள் அதிகபட்சமா நாம அதான் விற்கிறதுலயும் நாம தான் முன்னிலையில இருப்போம், அதை வாங்கி கொளுத்துறதுலயும் நாம தான் முன்னிலையில இருக்கோம். அது வேணா பல பேர்கள் வச்சுக்குவோம். புள்ள ஆசைப்படுது, ஃப்ரீயா வந்தது, சும்மா கொடுத்தாங்க அப்படின்னு ஏதோ பல சாக்கு போக்கு சொல்லிக்கலாமே தவிர, ஆனால் அவன் கொடுத்துறதை விட அதிகமா நம்மளுக்கு தான் கொடுக்கும், நாம தான் அதிகமா கொடுத்துருவோம். இந்த இரண்டும் எவ்வளவு மோசமானது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்க சொல்றான். இதுக்கு நாம என்ன காரணம் சொல்றோம்? சாதாரணமா ஒரு பண்டிகை இருக்கு, தீபாவளி வருது. தீபாவளியில ட்ரெஸ்ஸும் அதிகமா விற்கதான் செய்யுது. ட்ரெஸ் ஜவுளி வியாபாரம் பண்றோம், ஹராம் அல்ல ஹலாலு. ஸ்வீட் வாங்குறாங்க, ஸ்வீட் கடை வச்சிருக்கிறோம், ஹராம் அல்ல ஹலாலு. இதெல்லாம் செய்யலாம், தப்பில்லை. மற்றவங்களும் வாங்குவாங்க, எல்லாரும் வாங்குவாங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனா பட்டாசு, அதனால என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன பிரயோஜனம்? வாங்குறவனுக்காவது பிரயோஜனமா அல்லது விற்கிறவனுக்காவது பிரயோஜனமா? யாருக்கு என்ன பிரயோஜனம்? இல்ல, லாபம் ஜாஸ்தியா வருது, 1க்கு 10 மடங்கா வந்துருது. ஒரு மாசம் வியாபாரம் பண்ணா போதும், ஒரு வருஷம் உட்கார்ந்து சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் தேவையில்லை. ஒரு வருஷத்துக்குண்டான ஆகாரம் ரிஸ்க் ஒரு மாசத்திலே எனக்கு கிடைச்சிருது, அதனால எனக்கு இது தேவை என்று ஒரு இஸ்லாமியன் கருதினால், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், இன்ன ரிஸ்க லயத்லுபுல் அப்த கமா யத்லுபுஹு அஜலுஹு. எப்படி ஒரு மனிதனை அவனது மரணம் விடாமல் துரத்தி பிடித்தே தீருமோ? யாராவது மௌத்தா போகாம இருப்போமா? மௌத்தா போகாம வாழ்ந்துகிட்டே இருக்க போறோமா? விட்டுருமா மரணம் நம்மள? மௌத்து நம்மளை விடுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உதாரணம் காட்டுறாங்க பாருங்க. எப்படி ஒரு மனிதனுக்கு
அவனது மரணம் அடைந்தே தீரும், அவனை விடாதோ பிடித்தே தீருமோ, அது போல அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு என்ன ரிஸ்க் கிடைக்க வேண்டும் எழுதி இருக்கிறானோ அது அவனை அடைந்தே தீரும், விடவே விடாது. இத்தனை கோடி ரூபாய்க்கு நீ சொந்தக்காரன் ஆவ அப்படின்னு அல்லாஹ் நினைத்திருந்தால், அல்லாஹ் நாடி இருந்தால் அது நமக்கு கிடைத்தே தீரும். அதுக்காக உட்கார்ந்துகிட்டே வாவான்னு சொல்லக்கூடாது, முயற்சிகள் எடுக்கணும். யார் முயற்சிக்கிறாரோ அவர் அந்த முயற்சி எப்படி இருக்கணும்ங்கிறத அல்லாஹ் சொல்றான். இந்த ரூட்ல இருந்தா அது சரி, ஆனா அந்த ரூட்ல போகாம இருந்தாலும் அல்லாஹ் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுப்பான். அதான் ஈமான். அதுக்காக சும்மா உட்காரக்கூடாது. அது கோழைத்தனம், அது சோம்பேறித்தனம். அதை மார்க்கம் அனுமதிக்கல. நாம் முயற்சிக்க வேண்டும், நாம சம்பாதிக்க வேண்டும், சம்பாதிக்கிறத கஷ்டப்பட வேண்டும். அந்த சம்பாத்தியத்திற்குண்டான கஷ்டம் மார்க்கம் அனுமதித்த ரீதியில் இருக்கணும். அப்படி அனுமதித்த ரீதியில் இருக்கும் போது நமக்கெல்லாம் என்ன ரிஸ்கை எழுதி இருக்கிறானோ அது நிச்சயம் வரும். இப்படித்தான், இந்த வழியில தான் போகணும். என் மூளை சொல்லுது இப்படி போனாதான் இவ்வளவு சம்பாதிக்கலாம், இப்படி போனாதான் இவ்வளவு சம்பாதிக்கலாம். மார்க்கம் சொல்லுது இப்படி போனா ஹராமு, தப்பு, போகக்கூடாது என்று சொன்னால் அதுல நிச்சயமாக நமக்கு நன்மை இல்லை. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற இன்னொரு ஹதீஸில், லவ் அன்ன இப்ன ஆதம் ஹரம மின் ரிஸ்கிஹி கமா யஹ்ருபு மினல் மௌத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனுஷன் மரணத்திலிருந்து எப்படி விரண்டு ஓடுறானோ, ஆமா மூத்தா போகுதுன்னு சொன்னா யாருக்கு தான் கேட்கும், வரப்போகுது அப்படின்னாலே எங்க வருதுன்னு கேட்டு நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணுவோம். அதான் மனிதனுடைய இயல்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரணத்திடமிருந்து ஒரு மனிதன் எப்படி விரண்டோடுவானோ அதிலிருந்து ரிஸ்கிலிருந்தும் ஒரு மனிதன் விரண்டோடினால் லஅத்ரகஹு ரிஸ்குஹு கமா யத்ருகுல் மௌத், எப்படி மரணம் அவனை விடாமல் துரத்தி பிடிக்குமோ அதுபோல அவனுக்கென்று அல்லாஹ் எழுதிய ரிஸ்க் அவனுக்கு கிடைத்தே தீரும். அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு சொட்டு பால் ஒரு சொட்டு தண்ணி மிச்சம் இருக்கிற வரைக்கும் ரூஹடகாது. கடைசியா ரூஹ் இழுத்துட்டு இருந்தா தண்ணி கொடுங்கம்பாங்க, ஜம்சம் தண்ணி கொடுங்கம்பாங்க. ஒரு சொட்டு தண்ணி போகணும், 2 சொட்டு தண்ணி போகணும். ஒரு வாரமா வளர்த்துருப்பாரு, ஒண்ணுமே உள்ள போயிருக்காது. கடைசியா 2 சொட்டு தண்ணி உள்ள போவோம், அப்புறம் தான் ரூஹ் அடங்கும். இந்த 2 சொட்டு தண்ணி நமக்கு இருக்கிற வரைக்கும், பாக்கி இருக்கிற வரைக்கும், அது நம்முடைய உள்ளுக்குள்ள நம்முடைய தொண்டைக்குழிக்குள்ள போகாம இருக்கிற வரைக்கும் மௌத் வராது, அல்லாஹ் தரமாட்டான். ஏன்னா 2 சொட்டு தண்ணி பாக்கி இருக்கு. ரிஸ்க்ங்கிறது நாம தேடி சென்று நாம எப்படி போய் என்ன அனுபவிச்சாலும் சரி, அல்லாஹ் எழுதியதை தவிர ஒரு பொட்டு கூட, கொஞ்சம் கூட நம்மளால அதிகம் சம்பாதிக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு எதை தந்துட்டானோ அதை யாராலும் நம்மிடமிருந்து பறிக்கவும் முடியாது. அதுதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் யாருக்கு எதை கொடுக்கணும் நினைச்சிட்டானோ அதை உலகே சேர்ந்தாலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டானோ அதை உலகமே சேர்ந்தாலும் கொடுக்க முடியாது. ஈமானுடைய ஸ்ட்ராங்கான பகுதி இது, நம்ம நம்ப வேண்டிய ஸ்ட்ராங்கான பகுதி இது. அதனால இந்த வழியில தான் எனக்கு லாபம் கிடைக்குது, இந்த வழியில தான் என்னால சம்பாதிக்க முடியுது, இந்த வழியில தான் எனக்கு நல்லது இருக்கு என்கிற எண்ணம் இருந்தால் அதை தொடச்சி தூர போட்டுட்டு நாம் செய்கிற வியாபாரம் நமக்கும் பிரயோஜனமா இருக்கணும், அடுத்தவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கணும். நாம் செய்யற வியாபாரத்தினால, நாம வித்த பட்டாசுனால அதை வாங்கிட்டு போய் ஒருத்த விட்டு அதனால ஒரு 10 குடிசை எரிஞ்சு போய் அதுல 10 பேர் மௌத்தா போய் அதுல விட்டவன் எந்த அளவுக்கு பங்கு இருக்கிறதோ அதே மாதிரி வாங்கி கொண்டு வித்து நமக்கும் பங்கு இருக்கத்தானே செய்யுது. நம்மள்ட்ட என்ன நஷ்டம் கேட்க மாட்டான், அவ்வளவுதானே. நாமளும் அதுக்கு ஒரு காரணம் தானே. எவன் தயாரிச்சானோ அவனுக்கு அதுல ஒரு பங்கு இருக்கத்தானே செய்யுது. அப்ப யாருக்கும் உபயோகம் இல்லாத ஒரு பொருள், எந்த விதத்திலேயும் உபயோகம் இல்லாத ஒன்றை நாம் விற்பனை செய்வதன் மூலமாகவோ அல்லது வாங்கி காசை கரியாக்குறதும்பாங்க. மிக மிக சரியான பொருத்தம் பட்டாசுக்கு தான். உண்மையிலேயே கண்ணுக்கு முன்னாடியே கரியா போகுது. 550 ரூபாய் கொடுத்து வாங்கி, 1500 ரூபாய் கொடுத்து வாங்கி மொத்தமா வச்சு ஒரே ஒரு தீப்பொறி வச்சா போதும், ஒட்டுமொத்த 1500 ரூபாயும் 2500 ரூபாயும் ஒரு செகண்ட்ல கரியா போறத கண்ணால பார்த்துட்டு இருக்கிற காசு கரியாக்குற நிகழ்வு எந்த மனுஷனும், எந்த மதத்தை சார்ந்தவனாக யாரா இருந்தாலும் சரி, யாரும் இதை சரின்னு சொல்றதுக்கு தயார் இல்லை. நல்ல தெரியுது, ஓப்பனா தெரியுது, இது தவறு என்பது நல்ல தெரியுது. தெரிந்திருந்தும் கூட நம்ம சில சப்பக்கட்டுகளை வச்சுக்கிட்டு புள்ள ஆசைப்படுது அது இதுன்னு சொல்லி எதற்காக செய்தாலும்
தவறு தவறு தவிர்க்கப்பட வேண்டியது. இஸ்லாமியனுடைய அடையாளங்களோடு இஸ்லாமிய மார்க்கத்தின் நம்பிக்கையோடு வாழுகிற நாம் இது போன்ற பிறருடைய கலாச்சாரங்களிலிருந்து முற்றிலும் தவிர்த்து வாழ வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமது பொருளாதாரம் வருகிற வழியையும் அது செய்யப்படுகிற செலவையும் ஹலாலானதாக அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.